யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா. டிசம்பர் 1, 1977 வருடம் நடந்த நம் சுவாமிகளின் ஜெயந்தி விழாவன்று தமிழ் பேரறிஞர் திரு கி.வா. ஜெகநாதன் அவர்கள் ஆற்றிய நீண்ட சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகளை இங்கு பார்ப்போம். இகழ்ச்சியும் புகழ்ச்சியும். என்னுடைய பையன் ஒரு நாள் நாயின் மேல் சவாரி செய்தான் என்று சொன்னால் பெருமையா, அல்லது நாயின் மீது ஏறும்போது கீழே விழுந்து விட்டான் என்று சொன்னால் இகழ்ச்சியா? நாயின் மேல் ஏறி சவாரி செய்தாலும் நாயின் மீது ஏறும்போது கீழே விழுந்தாலும் ஒன்றுதான். நாயேறி வீழிலன் நடாத்திலன் ஞானிக்கு பேயாம் உலகம் பழித்தன் புகழ்ந்தன் என்பார்கள். ஞானிகளை புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அவர்களுக்கு ஒன்றுதான். சில சமயங்களில் உலகம் ஞானிகளை பழித்தால் அதே அவர்கள் உவப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். நாடவர் பழித்துரை பூண் அதுவாக என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். பூண் என்றால் ஆபரணம். யாராவது நம்மை பழித்தால் நாம் அவர்களை நம்முடையவர்களாக கருத மாட்டோம். ஆனால் ஞானிகளோ பிறரது புகழ்ச்சியும் பழியையும் ஒன்றாக கருதுகிறார்கள். வினைகளை 3 வகையாக பிரிப்பார்கள். பல காலமாக நம் பிறவிதோறும் சேர்ந்து வருகிற வினை, புண்ணிய பாவங்கள் மூட்டை மூட்டையாக இருக்கிறது. அதற்கு சஞ்சித வினை என்று பெயர். இந்த பிறவியை எடுக்கும்போது இறைவன் அந்த மூட்டையிலிருந்து கொஞ்சம் வினையை எடுத்து நம்மோடு அனுப்பி அதை கழித்து விட்டு வா என்கிறான். இந்த பிறவியில் கழித்து போவதற்காக எடுத்து வந்ததற்கு பிராரப்தம் என்று பெயர். சஞ்சிதத்தின் ஒரு பகுதியே பிராரப்த வினை. இந்த பிறவியில் அதனை அனுபவிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வருகிறோம். பிறகு அனுபவிக்கிறோம். அதோடு புதிய வினைகளை ஏற்கிறோம். பாவ புண்ணியங்களை செய்கிறோம். இவற்றிற்கு ஆகாமியம் என்று பெயர். ஞானம் அடைந்தவர்களுக்கு சஞ்சிதம் கிடையாது, புதிய வினைகளும் இல்லை. எனினும் பிராரப்தம் மாத்திரம் உண்டு. அதை அனுபவிக்கத்தான் வேண்டும். சஞ்சிதம் திருநோர் காற்போம் பிராரப்தம் தனுவோடேகும் என்பது சாத்திரம். அவர்களுக்கு இந்த பிறவியில் புண்ணிய பாவம் இல்லை. அவர்கள் உடம்போடு இருப்பதனாலே சில சமயங்களில் புண்ணிய காரியங்கள் நடக்கின்றன, பாவ காரியங்களும் நடக்கின்றன. அவர்கள் பிச்சை வாங்கி உண்ணும்போது சிறிது சிந்துகிறது, அதை எறும்பு உண்கிறது, அது புண்ணியம். அவர்கள் நடக்கும்போது அவர்களை அறியாமல் பூச்சி நசுங்குகிறது, அது பாவம். அவர்களுக்கு புதிய வினை கிடையாது. அப்படியானால் இந்த புண்ணிய பாவங்கள் எங்கே போய் சேரும்? யார் யார் ஞானிகளை தூஷித்து திட்டுகிறார்களோ அவர்களிடத்தில் இந்த பாவங்கள் போய் சேரும். ஞானிகளை பாராட்டி பூசிப்பவர்களிடத்திலே அந்த புண்ணியங்கள் போய் சேரும். இப்படி சாஸ்திரம் சொல்கிறது. ஆகவே ஞானிகளை பாராட்டுவதும் அவர்களை வணங்குவதும் அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதும் நமக்கு புண்ணியத்தை ஈட்டித்தரும். யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.